நல்லா தெரிஞ்சுக்கங்க. என்னைக்கு ஒரு காரியத்தோடு நீங்க சாயிறீங்களோ, என்னைக்கு ஒரு காரியத்துல நீங்க சாயும் போது என்ன ஆகுதுனாக்கா, அங்க ஐக்கியம் வந்துரும். ஆசை வச்சிருவீங்க. ஆசை வந்துரும். அதை விட்டு விலகவே முடியாது. வேற ஆப்ஷனே இல்லைன்னு சாத்தான் சொல்லிடுவான். வேற ஆப்ஷனே இல்லை உனக்கு. இதுதான் ஆப்ஷன். இந்த வழியில தான் நீ போணும். அதனால சாத்தான் உங்களுக்கு சொல்லிட்டானாக்கா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து ஐக்கியமா இருந்தான். ஐக்கியமா, நல்லா கவனிங்க. இது நீ உண்மையான விசுவாசினாக்கா உனக்கு இது புரியும். நீ உனக்கு நீ டுப்பாங்கூரு, நீ இப்படிதான் நீ நடத்த போற வாழ்க்கைனாக்கா, அங்க என்ன நடக்குதோ அது உன் வாழ்க்கையில இங்க நடக்கும். நான் பயமுறுத்தல, இங்க நான் பாக்குறேன். வேதத்துல இருந்து தான் நான் பேசுறேன். சோ சாலமோன் மாதிரி ஆசை வைத்து உலகத்தோடு தங்கள் ஐக்கியமாகி கொள்றாங்க. அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய தரிசனங்கள், அவங்களுடைய பொல்லாப்பான காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஐக்கியமா ஆசை வைக்கிறது. எங்க நீ ஆசை வச்சிருக்கிற, எந்த இடத்துல நீ ஆசை வச்சிருக்கிறியோ அந்த ஆசை உன்னை ஐக்கியமா ஆக்கும். யார் கூட? ஆண்டவரோடு கூட, இல்லாதவங்களுக்கு கூட உன்னை ஐக்கியமாக்கும். சோ சில காரணங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். சில காரணத்துல ரொம்ப ஈஸியா நம்ம சமரசம் பண்ணிக்கொள்வோம், ஐக்கியம் வைத்துக் கொள்வோம், காம்ப்ரமைஸ் கல்விக்கொள்வோம். முதலாவது திருமணம், ரெண்டாவது லவ், மூணாவது போனு. போன் கூட நம்ம எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாதுல்ல. அப்படியே போன் இல்லாம இதெல்லாம் பாருங்க, ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற காரியங்கள். எங்க மனசு இருக்குதோ அங்க ஐக்கியம் வச்சுக்கொள்வோம். நல்லா கவனிங்க. இந்த செய்திய எங்கேயோ இடத்துல உங்களுக்கு இதுக்கு உதவும். இந்த செய்தி உங்களுக்கு உதவும் கண்டிப்பாக. சோ பேட் காம்ப்ரமைஸ், குட் காம்ப்ரமைஸ் ரெண்டுமே இருக்குது. ஆனா பேட் காம்ப்ரமைஸா இருந்தாலும் சரி, குட் காம்ப்ரமைஸா இருந்தாலும் சரி, எந்த காரியத்திலயும் நான் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். நல்லதோ கெட்டதோ காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் பண்ணி வாழலாமா, அதை நீங்க கண்டிப்பாக யோசிக்கணும். பிரியமானவர்களே, நீங்க இத நல்ல கவனிங்க. 3வது வசனம் பாருங்க. அதுலயே 3வது வசனம், அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவர்களுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அங்க 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது காரியம், ஆசை வைத்தார்கள், அந்நிய ஜாதியரான. 2வது காரியத்துல ஆசை வைத்து ஐக்கியமா இருந்தார்கள். 3வது காரியம், வழுவி போக பண்ணினார்கள். ஆசை வச்சதுனால அவங்களுடைய மனசு அங்க கொடுத்ததுனால, இருதயத்தை அங்க கொடுத்ததுனால வழுவி போக பண்ணினார்கள். 3வது வசனத்துல அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணார். அதனால்தான் நம்ம எந்த காரியத்து கூட பொய்யான காரியங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது.